ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். எந்த இடத்துல ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் நிஃப்டியோட இன்னையோட 15 மினிட்ஸ் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியோட கேண்டிலும் காட்டுறேன். அது பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது புரியும். பாருங்கள், இது நான் ஒரு சேனல் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஒரு லோ ஹை லோ எகெயின் ஒரு லோ ஃபார்ம் ஆகி இந்த இடம் பிரேக் அவுட் ஆயிருந்தது நேற்று. எக்ஸலண்ட்டாக இந்த இடம் வரைக்கும் ரிவர்ஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி இங்கே ஓப்பன் ஆச்சா? அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஸோ ஒரு சேனலோட மூமெண்ட்டாகவும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனால் இறங்கி எகெயின் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நமக்கு இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ இந்த இடம் ரிவர்ஸ் ஆனால் மட்டும், இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா இது ஒரு டபுள் பாட்டம் கன்சிடர் பண்ணி மேலே ஏற ட்ரை பண்ணும், ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம நாளை அனலிசிஸில் நான் இப்போ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி இப்போ நான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி காட்டுறேன் பாருங்கள். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் நான் கிளியராக இந்த லைன் வரைஞ்சிருந்தேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தர் அப் ட்ரெண்ட், அப்படி இல்லைனா இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கிளியராக சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. அதேமாதிரி பாருங்கள், இப்போ இந்த சேனல் இன்சைடு சேனல் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்னா இந்த இடம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத இல்லை தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நம்ம இப்போ அனலிசிஸ்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு இது நெக் லைனு. ஸோ இந்த நெக் லைனை நோக்கி தான் மூவ் ஆகி வந்துட்டுருக்கு இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனோன்னே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் இன்பிட்வீனில் நான் ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி இந்த வயலட் கலர் லைன் இருக்குது, ஆரஞ்சு கலர் லைன், க்ரீன் கலர் லைன். இது மூணுமே பாருங்கள், ஆரஞ்சு கலர் லைன் ப்ரீவியஸ் வீக்கோட லோ, க்ரீன் கலர் ப்ரீவியஸ் மந்தோட ஹை, ஓகேங்களா. வயலட் கலர் இன்னைய டேவோட லோ. ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 18,100க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைனை போய் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை, இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் ஆகி திருப்பி எகெயின் மேலே சப்போர்ட் ஆக்ட் ஆகி மேலே மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், நம்ம ஃபர்தராக அதை 1 ஹவர் கேண்டில்லையும் 15 மினிட்ஸ் கேண்டில்லையும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சேனல் டவுன் ஆகி எகெயின் ரீடெஸ்ட் ஆகி கீழே இறங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன். பாருங்கள், இப்படி இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நாளைக்கு இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகணும், ஓகே. ரிவர்ஸ் ஆகி ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துச்சுன்னா இது டபுள் பாட்டம் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கணும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மட்டும் இது எகெயின் அப் லைனுக்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை நம்ம 15 மினிட்ஸில் பார்க்கலாம். அதே சேம் டைம் நான் இன்னொரு சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சொல்லணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமும் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த இடம் பாட்டம் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த இடம் வரைக்கும் கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஜோன் எந்த இடம்னா 1 ஹவர் கேண்டில் சப்போர்ட்டாக இருக்கிறது 18,050 ஃப்ரெண்ட்ஸ். 18,050 வரைக்கும் கூட டவுன் ஆச்சுன்னா இங்கேருந்து கூட சப்போர்ட் எடுக்கும். ஏன்னா இந்த 2 இடமும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆச்சுன்னா, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு போயிட்டு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் இன்றைக்கி நடந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் லைனை டெலீட் பண்ணி புது ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லைனை டெலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த லைனையும் டெலீட் பண்ணிடுறேன். இந்த கிராஸ் லைன் வரைஞ்சதையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஓவராலாக வச்சு நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாங்க பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையையும் இப்போ இன்றைக்கி வந்துச்சுல 2 இடம், அதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனும் இந்த பாட்டமும், ஓகேங்களா. இப்போ நேற்று ஃபார்ம் ஆச்சுல்ல, அந்த இடத்த பாட்டமாகவும் செலக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ நான் இந்த மூமெண்டம் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஹை ஒரு லோ எகெயின் ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு.
இப்போ இந்த இடத்துக்கு மேலே இது பிரேக் அவுட் ஆனால் டபுள் பாட்டமாக கன்சிடர் ஆகி இங்கே வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடந்து இப்படி ஃபர்தராக அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட இந்த இடம் வந்து உங்களுக்கு நான் சொன்னால 18,050 இந்த ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட எகெயின் புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த இடம் திருப்பி எகெயின் பிரேக் டவுன் ஆகுதுன்னா இது டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். ஓவராலாக சொன்ன இந்த பெரிய சேனல் இருக்குல்ல, இந்த பெரிய சேனலோட ரீடெஸ்ட் லெவல் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ட்ரி எடுக்கலாம், எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். நான் கம்ப்ளீட்டாக ஜூம் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18,130 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? 18,200 ரீஜன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகட்டும். 18,200க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 18,250. ஓகேங்களா? அது வந்து இது இருக்குல்ல, இந்த லைனையும் இந்த இடத்தையும் மீட் பண்ணி சொல்கிறேன் நான். ஓகேங்களா? நான் வேணால் ஒரு ஹரிசாண்டல் லைன் கூட அந்த இடத்துல வரைஞ்சிட்றேன், நமக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள், அது வந்து 18,250 ரீஜனு. இது எதுக்காக நான் அந்த இடத்துல அந்த லைனை வரைஞ்சேங்கிறதையும் சொல்லிடுறேன், இந்த ஜோனுக்கும் கன்சிடர் பண்ணி. ஓகேங்களா? ஸோ 50ல் நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கணும். நிஃப்டி 50ல் கால் ஆப்ஷன் எடுக்கணும்னா இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,200க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 18,250 ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகவும், இன்னைய டேவோட ஹை இருக்குல்ல 18,300 செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைன் பிரேக் அவுட் ஆகும். நீங்கள் வந்து 18,350 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்சைடுக்குள்ளார ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இதுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த இடம் இருக்குல்ல 18,120 கிட்ட, ஸோ 18,150 ரீஜன் இதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 18,200 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்கப்புறம் இது பிரேக் அவுட் ஆக அடுத்த லெவலில் டார்கெட்டாக கொடுத்து நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். இதே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக 18,90 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 18,050. ஸோ அந்த இடமும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து 18,000ங்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு புல் பேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே டவுன் ஆனால் கூட நமக்கு வந்து 17,960லேருந்து 950 ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம இப்படியே பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் போயிடலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டிலில் நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த சேனல் மூமெண்டம்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். ஒரு ஹை லோ எகெயின் ஹை வச்சுட்டு இப்போ எகெயின் திருப்பி இந்த இடத்துல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆல் டைம் ஹை லைன் வரைஞ்சோம்ல, இந்த லெவல்லையே மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல நிற்க முடியாமல் திருப்பி எகெயின் இறங்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும், மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலில் போயிட்டு என்ன மாதிரியான ட்ரெண்டு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். நான் இப்போ வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவர் கேண்டிலில் நம்ம வந்து இந்த சேனலுக்குள்ளார மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? அது இறங்குனா இந்த பாட்டம் வரைக்கும், அதாவது இந்த இடம்லாம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லெவல் என்னென்னா கீழே இறங்குச்சு அப்படின்னா டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உள்ள லெவல் வந்து 43,300 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 400 to 300 இந்த ரீஜனுக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளார உள்ள ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு ரைட் ஷோல்டரு, இங்கேருந்து இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிறது லெஃப்ட் ஷோல்டரு. ஸோ இப்போ நமக்கு இந்த கிராஸ் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இது நெக் லைனு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த லைனும், அதுக்கு அடுத்த டார்கெட்டாக இது வந்து எகெயின் கீழே இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ 42,780 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது கீழே இறங்கினா தான், பட் இந்த இடம் நமக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா எகெயின் புல் பேக் கொடுத்து இது திரும்புறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? அது 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் கேண்டிலையும் பாருங்களேன், எனக்கு இது ஓப்பன் பண்ணோன்னே என் மைண்டில் இப்போ பார்க்குறப்ப எனக்கு தோன்ற பேட்டர்ன் வந்து
நம்ம முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்னா இதை வந்து ஒரு டபுள் டாப்புன்னு பார்த்து இது வரைக்கும் இறங்கியிருந்தது. ஓகேங்களா, அதே தான் இப்போ இதை ஓவராலாக கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இது வந்து ஒரு டபுள் டாப் பட்டன் மாதிரி ஆகுதா? ஸோ இந்த லைன் வந்து நாளைக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் இந்த லைன் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு இதை நெக்லைனாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடத்துலேருந்து எகெயின் இது திருப்பி இங்கே லோ வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பட் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து ரிவர்ஸ் புல் பேக் நடந்துச்சுன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகிறப்ப கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது ஆல் டைம் ஹை லெவல் நோக்கி கூட மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணும்னு வச்சிங்களேன். என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 43,750 ரீஜனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, எகெயின் நான் சொல்கிறது 43,800க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். 50 பாயிண்ட் விட்டுருங்க, அதாவது மூமெண்டமில் 50 பாயிண்ட் விட்டு 43,800க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த லைனு 43,900. ஓகேங்களா, இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 44,050 இந்த ரீஜன், அதாவது இந்த ஹை வந்துருக்கு பார்த்தீங்களா. எந்த இடம் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரிவர்சல், இங்கே வந்து ரிவர்சல், இங்கே வந்து இப்போ ரிவர்சல். ஸோ இந்த இடம் வரைக்கும் அப்பில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா, அது வந்து 44,050 வரைக்கும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், நம்ம வந்து அடுத்து 100 பாயிண்ட்ஸ், அப்போ 44,050லேருந்து 44,100 44,200 அந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட் வச்சு மூவ் பண்ணி போயிட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்க ஜோன் வந்து இப்போ வந்து 44,750 இருக்குது. இன்னைய டேவோட லோ அது வந்து 43,670. இந்த ரீஜனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 43,500. இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நம்ம இந்த இடத்துல வந்து டார்கெட்டை அதாவது ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துருந்தா அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு கூட நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்கு அடுத்து கிளியரான ட்ரெண்டு கிடைக்கிற வரைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மூமெண்ட் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த இடத்துலேருந்து கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 43,500 கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுது, 43,460 470 அந்த ரீஜனுக்கு கீழே இறங்குது, அதாவது இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் 43,460க்கு கீழே இறங்குச்சுன்னா இது எகெயின் இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, அது 43,300. ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நான் என்னோட நெக்லைன் சொல்கிறேன், இந்த டபுள் டாப்புக்கு ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு பிரேக் அவுட்டுக்கு இது எல்லாத்துக்கும். ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுது 43,300 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 44,034 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 to 100 பாயிண்ட்ஸ் இந்த மணியில் ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதேமாதிரி பேங்க் நிஃப்டியில் 100 to 200 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 100 பாயிண்ட்ஸ்லேயே ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் கிடச்சிச்சின்னா புக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அன்றைய டேவை வந்து ப்ராஃபிட்டபிள் டேவாக முடிக்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அன்றைய ஒரு ட்ரேடுனா 2 ட்ரேட், அந்த ட்ரேடோட முடிச்சுட்டு அன்றைய டேவை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளில வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் எப்போவுமே மார்க்கெட்டோட நான் திருப்பி சொல்கிறது தான், மார்க்கெட்டை யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ப்ரீவியஸாக நடந்த மூமெண்டமும் ஹிஸ்ட்ரியும் வச்சு இந்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளால் கணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நமக்கு மினிமம் ப்ராஃபிட் கிடைக்கிது, நம்ம போட்ட லெவல்லேருந்து நமக்கு ஒரு 10 to மேக்ஸிமம் 5 to 10% கிடச்சதுனாலே வெளில வர ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் எதுக்கு இந்த லைன் வரைகிறேன்னா, இங்கே நம்ம வரைஞ்சோம்ல இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சா, ஸோ இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆனோன்னு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது கூட ட்ரை பண்ணலாம். 43,800 ரீஜனுக்கு மேலே போச்சுன்னா இங்கே வந்து 900, அதுக்கு அடுத்து 44,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதே புட் ஆப்ஷனுக்கு இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவலுக்கு கீழே நான் ஒரு லைன் வரைகிறேன். ஓகேவா, ஸோ அப்போ நான் எந்த லெவல் சொல்கிறேன், இதுதான் சொல்கிறேன் 43,660க்கு கீழே. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இது வரைக்கும் வரும். இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகி இப்படி எகெயின் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வரது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் 100 to 100 பாயிண்ட்ஸ் செக் பண்ணுறப்ப ஈஸியாக மூமெண்ட்டை கேப்சர் பண்ண முடியும். அதேமாதிரி நிஃப்டியில் 50 to 100 பாயிண்ட்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணுறப்ப ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதேமாதிரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குன்னு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 18,100 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 18,100 இருக்குன்னா உங்கள் டார்கெட் வந்து 18,200னா 18,120க்கு மேலே என்ட்ரி ஆகுங்க. 18,180லேயே ப்ராஃபிட் புக் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி வர்றப்ப இந்த ரவுண்ட் நம்பரில் தான் வந்து அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸை மாற்றி நமக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த இடத்துல தான் வந்து
வால்டிலிட்டியும் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட்டு அந்த நிஃப்டியில் 20லேருந்து 80 பாயிண்ட்டுங்கிறப்ப, அதாவது 18,120லேருந்து 180 வரைக்கும் வைக்கிறப்ப உங்களால் 60 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?